ஹாய்! நீங்க இப்படி தாங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. உங்கள யாராச்சும் ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனா, அது உங்களுக்கு கேட்காது. கிட்ட வந்து தட்டி, "உன்ன தான் கூப்பிடுறேன்" அப்படின்னு சொன்னா தான், "கூப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்போம். 2வது, நீங்க எங்கேயாச்சும் நடந்து போய்க்கிட்டே இருப்பீங்க. உங்க முன்னாடியே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தர் போவாங்க. உங்கள பார்த்து சிரிப்பாங்க. ஆனா, நீங்க கவனிக்கவே மாட்டீங்க. ஒரு நாள் அப்புறம் சொல்லுவாங்க, "அன்னைக்கு நான் உன்ன பார்த்தேன், சிரிச்சேன். நீ என்ன கண்டுக்காமயே போய்க்கிட்டு இருந்த" அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, நெறைய பாட்டு போய்க்கிட்டே இருக்குமா, நமக்கு நமக்கு கேட்குற அளவுக்கு தான் போயிட்டுருக்கும். ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்போம். இதுக்கு முன்னாடி என்ன பாட்டு போய்க்கிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. நமக்கு ஞாபகமே வரவே வராது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா என்ன மீனிங் தெரியுமா இதுக்கு? அத சொல்றதுக்கு முன்னாடி என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஹாய்! நான் உங்க புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். எஸ். சரி, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன சிச்சுவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கா? கண்டிப்பா இது எல்லாரோட லைஃப்லயும் வந்திருக்கும். இதுக்கு பேர் தாங்க ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்றது. ஓவர் திங்கிங்னா என்னங்க? ஏதோ ஒரு விஷயத்த லாங் டர்மா, அதாவது ரொம்ப நேரமா, ரொம்ப நாளைக்கு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்றது. சரி, இந்த ஓவர் திங்கிங்கால நமக்கு என்னலாம் வந்து லாஸ் இருக்கு, நமக்கு என்னலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எக்கச்சக்க பிரச்சனை இருக்குங்க இந்த ஓவர் திங்கிங்கால. அதாவது இப்போ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதையே வந்துட்டு ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும். அத ரீகால் பண்றது மட்டும் இல்லாம, அத சார்ந்து ஃபியூச்சர்ல இப்படிலாம் நடக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே வந்துட்டு மைண்ட் என்ன பண்ணிக்கும், கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது, காலை கடன் கழிக்கும் பொழுது கூடங்க, என்ன வேலை பண்ணாலும், ஒரு பக்கம் இந்த தாட் என்ன ஆயிட்டுருக்கும்னா, ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் சில சமயம் நம்ம வந்து சமைச்சுட்ருப்போம். அதில ஏதாச்சும் மிஸ் பண்ணிடுவோம், இல்ல கருக வச்சுருவோம். அந்த மாரி சூழ்நிலை நடக்கும். இல்லன்னா ஏதாச்சும் ஒரு வேலைய தப்பு தப்பா செய்வோம். வீட பூட்டுற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம அத பூட்டியிருக்க மாட்டோம். இன்கேஸ் நம்ம பூட்டிட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து டவுட்டாவே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மைண்ட் வந்து சைலண்டா இல்லாம, ஏதோ ஒரு தாட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். தாட்ஸ் வந்து ரன்னிங்லயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்ளோ நம்ப ரியல் லைஃப்ல வந்துட்டு இவ்ளோ பிரச்சனைகள் வந்துட்டு அந்த ஓவர் திங்கிங்கால நமக்கு கண்டிப்பா வருங்க. நம்மளோட கான்சன்ட்ரேஷன் முக்கியமா இருக்கவே இருக்காது. நம்ம செய்ற வேலைய வந்துட்டு கரெக்ட்டா செய்ய மாட்டோம். ஈவன் நமக்கு தேவையில்லாத பயம் வந்து வரும். ஓகேங்களா? பதட்டம் வரும். ஸோ இது வந்து நம்ம மேல இருக்கிற தப்பான்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேல இருக்கிற தப்பு கிடையாது. அது நம்ம மைண்ட் வந்துட்டு அது தப்பா ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மைண்ட் எப்படி தப்பா ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, ஒரு பிரச்சனைய விட்டு நம்ம வெளிய வரணும் அப்படின்னு நினைக்காதப்போ, அந்த மைண்ட் தப்பா ஆக்டிவேட் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்ச நேரம் வெளிய வரணும். ஓகேவா? வெளிய வந்து அத தவிர்த்து மத்த விஷயங்கள நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, இந்த மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம மைண்ட் போகும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்றேன். அத நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து அ எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எதையோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா மைண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, வேற ஏதோ ஒரு தாட்ல இருக்கு. கரெக்ட்டா? இப்போ ஒரு மரத்த பார்த்துட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா மைண்ட் வந்து வேற எங்கேயோ இருக்கு. ஏதோ ஒரு தாட்ல. ஓகேவா? இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தெரியுது. நம்ம வந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டுருக்கோம். நம்ம மைண்ட்ல வந்துட்டு தாட்ஸ் ஓடுதுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அகைன் அதையே மெயின்டெயின் பண்ணாம, இப்போ ஒரு மரமா, இந்த மரம் என்ன கலர்ல இருக்கு? கிரீன் கலர்ல இருக்குல்ல அதோட லீஃப்லாம். ஓகே. அதுல எத்தன கிளை இருக்கு? எத்தன பறவை உட்கார்ந்துகிட்டு இருக்கு? எவ்வளோ ஹைட் இருக்கு பாரேன்! அப்படின்னு உங்க தாட்ட நீங்க என்ன பொருள பார்க்குறீங்களோ அது மேல குடுத்துருங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்க மைண்ட்ல ரன்னிங்லயே ஒரு தாட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? அது ஸ்டாப் ஆகுது. அகைன் அது வரும் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, நீங்க அடிக்கடி உங்க மைண்ட இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ண ஓரளவுக்கு உங்களோட ஓவர் திங்கிங்ல இருந்து உங்க மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்க குளிக்கிறீங்க. ஓகே. குளிக்கும் பொழுது நம்ம குளிக்கிறோன்றது உண்மை. ஆனா மைண்ட்ல வந்துட்டு தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம குளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட, ஓகேவா? நான் இப்போ வந்து கையில சோப்பு போடுறேன், முகத்துக்கு சோப்பு போடுறேன் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு பார்ட்டுமே வந்து சோப்பு போடும்பொழுது, கான்ஷியஸோட அத செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஓவர் திங்கிங்க்கு கொஞ்சம் நம்ம பிரேக் குடுக்குற மாதிரி. ஓகே. ஸோ இப்படி பண்ண என்ன ஆகும்? ஓவராலா இந்த ஓவர் திங்கிங் குறைஞ்சிருமா அப்படின்னா, கண்டிப்பா குறையும். அது மட்டும் இல்லாம, அன்வான்டடா நமக்கு ஒரு பயம் வருதுல்ல. இப்போ நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை. ஐய்யய்யோ!
இது நடந்தா இப்படி ஆயிடுமே, இப்படி நடந்தா என்ன பண்றது? அது மாதிரிலாம் மோசமான சூழ்நிலைக்கு போயிடுமா? அப்படின்னு ஒரு பயம் எனக்குள்ள வந்துட்டு என் மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதானே ஓவர் திங்கிங். அந்த பயத்த நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்னு நான் சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்துட்டு அ நீங்க நெனைக்கலாம், என்னால இது வந்து பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம். நான் வந்து இவ்ளோ பெரிய மாளிகை கட்டுவேன்லாம் என்னால நெனைக்கவே முடியாது. நான் இவ்ளோ பெரிய ஆளா ஆவேன்லாம் என்னால நெனைக்க முடியாது. அப்படின்னு வந்துட்டு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா? நமக்குள்ள. அத பிரேக் அவுட் பண்ணிட்டு, நீங்க ஒரு பெரிய மாளிகை கட்டுறீங்க. அங்க ஏகப்பட்ட கார் நிக்குது. இப்படின்ட்டு இமேஜினேஷன மாத்துங்க. இதெல்லாம் வந்து எப்படிம்மா இதெல்லாம் மாத்த முடியுமா? நடக்கிறது என்ன? எனக்கு எவ்ளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. நீ என்னடா திடீர்னு மாளிகை கட்டு, கார் வாங்குன்னு சொல்றியேன்னு கேட்குறீங்களா? ஜஸ்ட் உங்க மைண்ட டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி தானே. இப்ப நம்ம மாளிகை கட்டுறது நடக்காத காரியமா இருந்தாலும் பாசிட்டிவிட்டி. ஒரு வேளை அது நம்ம லைஃப்ல நடந்துச்சுன்னா, ஓகேவா? இந்த டாக்டர்லாம் சொல்ற மாதிரி இந்த மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்துச்சுன்னா என்ன பண்றது? நடக்குதோ இல்லையோங்க, அப்பாடா நான் அவ்ளோ பெரிய மாளிகை கட்டிட்டேன், கார் வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம நெனைக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்குதுல்ல. அப்படி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மைண்ட வந்து மாத்தணும். ஓகேவா? அவ்வளோ பெரிய மாளிகை இல்லனாலும் ஏதோ நமக்கு திருப்தி தர மாதிரி ஒரு அழகா வீடு நம்ம கட்டிக்கலாம்ல. அது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தானே. ஓகேவா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த ஓவர் திங்கிங்க்கு நம்ம ஒரு பிரேக் குடுக்குறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்க்கு தான் நான் சொன்னேன். மாளிகை கட்டுங்க அப்படின்லாம். இல்ல நீங்க வந்துட்டு உங்களுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரச்சனை அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல விசுவலைசேஷன், அஃபர்மேஷன் அந்த மாதிரியான கான்செப்ட்டுக்குள்ள வரும். நம்ம அவ்ளோ பெரிய விஷயத்துக்கு போயிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். சிம்பிளா ஜஸ்ட் குளிச்சுட்டு இருக்கோமா, நெகட்டிவ் தாட் ஓடுதா, உடனே அவ்வளோ பெரிய மாளிகை கட்டினா எப்படி இருக்கும்? செம்ம கெத்தா வாழலாம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க மைண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, பாசிட்டிவ் தாட்டுக்கு ஓடி போயிடும். ஸ்டார்ட்டிங்லயே ஓடிடாது. ஃபைட் பண்ணும். ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி ஒரு இமேஜினேட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து ஆக்சிடென்ட்னா பயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இந்த ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி நம்ம இமேஜினேஷன் பண்ணும் பொழுது, அந்த விஷுவல் கிளியரா வரும். ஓகேவா? ஆனா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கல்யாணமே ஆகல. கல்யாணத்துக்காக நீங்க நெறைய பிளான் போட்டுட்ருக்கீங்க அப்டின்னா, கல்யாணம் ஆகுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணும் பொழுது, அந்த விஷுவல் கிளியரா வராது. ஏன் அப்டின்னா, நம்ப வந்து ஒரு பதட்டத்துல இருக்கோம். இந்த விஷயம் நடக்குமா? நடக்காதா? எப்படி நடக்கும்? என்ன பண்றது? அப்படின்னு ஒரு பதட்டத்துல இருக்கும்போது, அந்த இமேஜினேஷன் கிளியரா வரவே வராது. ஆனா வந்து தப்பா நெகட்டிவா இமேஜினேஷன் பண்ணா அப்படியே கிளியரா பளிச்சுன்னு வரும். எனக்கே தோணும். நான் வந்து நெகட்டிவா இருக்கும்போது, என்னடா என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, "எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணு. இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணு" அப்படின்ட்டு. நான் திங்க் பண்ண ட்ரை பண்ணுவேனா, இந்த நல்ல விஷயம் மட்டும் இமேஜினேஷன் பண்றதுக்கு அந்த விஷுவல் கிளியரா வராதுங்க. ஆனா கெட்ட விஷயம் வரும்போது மட்டும் இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும், ஊன்னு மூளை வந்து என்ன பண்ணும்? தப்பு தப்பா சொல்லும். அதுக்கு காரணம் மைண்ட வந்து நெகட்டிவ் ஸ்டேஜ்லயே நம்ம வச்சிருக்கோம். அந்த வைப்ரேஷன்லயே வச்சிருக்கோம் அப்படிதான். அப்போ பிராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பாசிட்டிவ் இமேஜினேஷன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, மைண்ட வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த ஓவர் திங்கிங்லேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். போக ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த பாசிட்டிவ் திங்கிங் உள்ள வந்துடுச்சு அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை வந்து ரொம்ப பதட்டப்படாம, பயப்படாம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.